இங்க ஜான் ஒரு சூனியக்காரி அவனை நோக்கி வேகமா வந்துட்டு இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறான். உடனே தரையில சாக் பீஸை வச்சு வட்டம் வரைஞ்சான். அந்த சூனியக்காரி அதுக்குள்ள வர முடியாதுங்கிற விஷயம் ஞாபகத்துக்கு வந்து அவனோட பாக்கெட்ல இருந்து ஒரு சாக் பீஸை எடுத்து அவனோட பெட்டை சுத்தி ஒரு பெரிய சர்க்கிள் வரைய ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த பெட்லயே சுருண்டு படுத்துட்டு அன்னைக்கு நைட்டை எப்படியோ கழிக்கிறான். ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும்னா, ஜான் ஒரு பெரிய எழுத்தாளரா இருந்திருப்பான். அவனோட பேரண்ட்ஸ் இறந்ததுக்கு அப்புறமா அவனோட டேலண்ட்ஸ் எல்லாம் படிப்படியா குறைய ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம ஒரு நாள் நைட்டு அவன் அம்மாவோட ஆவி அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்குது. ஆனா லைட்டா அந்த பக்கமா திருப்பினதும் அங்க யாருமே இல்ல. எதுக்காக இப்படி எல்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவன் பேரண்ட்ஸோட ஃபேவரட் பிளேஸ் ஆன அயர்லாந்துக்கு போறான். அங்கதான் அவனோட பேரண்ட்ஸ் ஒரு ஹோட்டல்ல ஹனிமூன் கொண்டாடி இருந்திருப்பாங்க. ஆனா ஜான் நேர்ல அங்க போய் பார்க்கும்போது அந்த ஹோட்டல்ல அந்த ரூம் மட்டும் இப்போ க்ளோஸ் ஆகி இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறான். உடனே அங்க ஒர்க் பண்ற எல்லிங்க ஒரு பொண்ணு கிட்ட விசாரிக்கிறான். அப்போ எல்லி அந்த ரூமுக்குள்ள ஒரு பயங்கரமான சூனியக்காரியை அடைச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்றான். ஆனா அந்த சூனியக்காரியை இதுவரைக்கும் யாருமே பார்த்தது இல்லன்னு ஒரு பழைய காலத்து ஐரிஷ் புக்கை அவன் கிட்ட காமிச்சு அதுல இருக்கிற ஸ்டோரி மாதிரி சாக் சர்க்கிள்குள்ள இருக்கிறவங்களை அந்த சூனியக்காரியை அட்டாக் பண்ண மாட்டான்னு சொல்றான். அதை கேட்டு அவன் நம்பலனாலும் அவகிட்ட அவனோட ஃபாஸ்ட பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். அவனோட அம்மாவை ஒரு சின்ன பையன் தான் கொலை பண்ணி இருந்திருப்பான். அந்த பையன் மைனரா இருந்ததால அவனுக்கு சரியான தண்டனையும் கிடைச்சிருந்திருக்காது. அதனால அவனோட அப்பாவும் ட்ரிங்க்ஸுக்கு அடிமையாகி கொஞ்ச வருஷத்துல அவரும் இறந்து போயிருப்பாரு. இந்த சோகத்தை எல்லாம் சொல்லி ரொம்ப நேரமா அங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு லாஸ்ட்ல கிளம்பி இருந்திருப்பான். எல்லி அங்க கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது ஜான் அம்மாவோட போட்டோவையும் ஒரு ரெக்கார்டரையும் பார்க்கலாம். உடனே அதை எடுத்து கொண்டு போய் கொடுக்கலாம்னு அவனோட ரூம் டோரை தட்டுறான். ஆனா ரொம்ப நேரம் தட்டியும் ஜான் டோரை ஓபன் பண்ணாததால டவுட் வந்து மேனேஜரை கூப்பிட்டு அந்த டோரை ஓபன் பண்றான். உள்ள அவங்க பார்த்த விஷயத்தால அதிர்ச்சியில உறைஞ்சி போய் நிக்கிறாங்க. அந்த டைம்ல மயக்க நிலையில இருந்த ஜான் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் பிளேஸ்ல கண்ண முடிக்கிறான். அந்த இடம் பாக்குறதுக்கு அப்படியே க்ளோஸ் ஆகி இருந்த அந்த ஹனிமூன் ரூம் மாதிரியே இருக்குது. அப்போ தூரத்துல ஏதோ ஒரு மங்கலான உருவத்தை பார்த்து ஷாக் ஆகி உடனே லிஃப்ட் டோரை க்ளோஸ் பண்ணிடுறான். ஜான் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இருக்கான். இல்லதான் அவனை அட்மிட் பண்ணி இருந்திருப்பா. அதனால அவளுக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்காக டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறமா திரும்பவும் அதே ஹோட்டலுக்கு வர்றான். ஆனா ஹோட்டலோட ஓனர் எல்லி திடீர்னு காணாம போயிட்டான்னு சொல்றாரு. ஜாக்குங்கிற ஒரு போலீஸ் காட்டுல வாழ்ற ஜெர்ரிங்கிற ஒருத்தனை சந்தேகப்பட்டதா சொல்றாரு. ஏன்னா எல்லி காணாம போன அன்னைக்கு ஜெர்ரி தான் எல்லியை ஃபாலோ பண்ணி போனதா சொல்றாரு. ஆனா ஜான் அந்த க்ளோஸ் ஆகி இருக்க ஹனிமூன் ரூமை பத்தி கேட்கும்போது ஜாக்கோட முகத்துல ஒரு பதட்டத்தை பார்க்கறான். அதனால ஜாக் எதையோ மறைக்கிறாருன்னு ஜானுக்கு புரியுது. உடனே அவனோட காரை எடுத்துட்டு காட்டுக்குள்ள போய் ஜெர்ரியை தேடி கண்டுபிடிச்சிடறான். ஜான் அங்க எல்லியோட பழங்காலத்து ஐரிஷ் புக்கை பார்க்கறான். அப்பதான் ஜெர்ரியும் எல்லியும் உண்மையிலேயே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் தெரிய வருது. அந்த புக்கையும் எல்லி தான் ஜெர்ரி கிட்ட கொடுத்திருந்திருப்பான். அப்போ ஜெர்ரி எல்லியை யாரோ கொன்னுட்டாங்கன்னு சொல்றான். ஏன்னா அதுக்கு முந்தின நாள் நைட்டு அவனோட ஓனர் ஜாக் ரூமுக்குள்ள போகும்போது வித்தியாசமான ஒரு பெல் அப்போ அடிச்சிருந்திருக்கும். எல்லி தான் அவனை வார்ன் பண்றான்னு ஜெர்ரிக்கு புரிஞ்சிருந்திருக்கும். அதனால ரெண்டு பேரும் சேர்ந்து உண்மையை கண்டுபிடிக்க முடிவு பண்றாங்க. அப்போ ஜெர்ரி அந்த ஹனிமூன் ரூமோட சாவியையும் திருடி ரெண்டு உண்மையையும் ஒன்னா கண்டுபிடிக்க முடிவு பண்றாங்க. அதனால நைட் டைம்ல யாருக்கும் தெரியாம அந்த ஹோட்டலுக்கு போறாங்க. அப்போ சேஃப்டிக்காக ஜெர்ரி ஜாக்கோட கிராஸ் போவை எடுக்கும்போது ஜாக்கு கிட்ட மாட்டிக்கிறான். அந்த டைம்ல ஜான் இருட்டுல இருந்ததால ஜாக்கோட கண்ணில் படாம தப்பிச்சிடறான். அதனால தனியா லிஃப்ட்ல ஏறி போயிட்டு பல வருஷமா க்ளோஸ் ஆகி இருந்த அந்த மர்மமான ஹனிமூன் ரூமோட டோரை கடைசியில ஜான் ஓபன் பண்ணி உள்ள போறான்.